السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் அல் பக்ரா சூராவின் 4வது ஆயத்துடைய விளக்கத்தை பார்ப்போம். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக வபில்லாஹிரத்தி ஹும் யூகினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்பதை பற்றிய சிஃபத்துகளை விளக்கி கொண்டிருக்கிறான். இந்த 4வது ஆயத்திலும் அதேதான். அந்த நல்லடியார்கள் பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நபியே, அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பெற்றவர்களான வேதங்களையும் நம்புவார்கள், மறுமையும் உறுதியாக நம்புவார்கள். இரையச்சமுடையோரின் மேலும் சில பண்புகளை இவ்வசனம் விவரிக்கின்றது. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்றுள்ள குர்ஆன் என்னும் இந்த வேதத்தையும் முந்தைய இறை தூதருக்கு அருளப்பெற்ற வேதங்களையும் உண்மை என அவர்கள் நம்புவார்கள். இறப்புக்கு பின்னுள்ள மறுமை வாழ்க்கை உண்மை எனவும் அவர்கள் நம்புவார்கள். அதாவது, நபியே, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைத்துள்ள வேதத்தையும் உங்களுக்கு முன் வந்த இறை தூதருக்கு கிடைத்த வேதங்களையும் அவர்கள் உண்மை என ஏற்பார்கள். இறை தூதருடைய பாகுபாடு காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு இறைவன் வழங்கியவற்றை மறுக்க மாட்டார்கள். மறுமையை, அதாவது இறப்புக்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் உலக அழிவையும் சொர்க்கம் நரகம் விசாரணை தராசு ஆகியவற்றையும் நம்புவார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். மறுமை என்பதை சுட்டிக்காட்ட ஆகிரத் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பிந்தையது என்று பொருள். இம்மைக்கு பிறகே மறுமை வருவதால் அதற்கு இப்பெயர் வரலாயிற்று. இந்த வசனத்தில் 4, அதாவது இதற்கு முந்தைய வசனத்தில் 3 குறிப்பிடப்பெற்றுள்ளவர்கள் ஒரே இனத்தாரா அல்லது வெவ்வேறு இனத்தாரோ என்பதில் விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அவருடைய கருத்துக்களை மூவகைப்படுத்தி இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு விவரிக்கின்றார்கள். 1வது, இரு வசனங்களுமே ஒரே பிரிவை தான் குறிப்பிடுகின்றன. முதலில் இணை வைக்கப்படுபவர்களாக இருந்தவர் பின்னர் இறை நம்பிக்கை கொண்ட அரபுகளானாலும், முதலில் வேதக்காரர்களாக இருந்த பின்னர் இஸ்லாத்தை தழுவியவர்களானாலும் பொதுவாக எல்லா இறை நம்பிக்கையாளர்களையும் குறிக்கும். 2வது கருத்து, முதலில் வேதக்காரர்களாக இருந்து பின்னர் இஸ்லாத்தை தழுவிய இறை நம்பிக்கையாளர்கள் மட்டுமே இரு வசனங்களும் குறிப்பிடப்படுகின்றன. இவ்விரு கருத்துகளின்படியும் இரு வசனங்களும் 3 மற்றும் 4 ஒரே பிரிவினரை குறிப்பிடுவதாக அமைவதால் இரு வசனங்களுக்கிடையே இடம்பெற்றுள்ள இணை இடை சொல்லான வாவ் என்னும் சொல் இங்கே வேறுபாட்டை குறிக்காது. மாறாக ஒரே பிரிவினரின் பண்புகளில் ஒன்றை மற்றொன்று இணைப்பதையே இது குறிக்கும். எடுத்துக்காட்டாக, நபியே, உயர்ந்தவரான இறைவனின் நாமத்தை துதிப்பீராக. அவனே அனைத்தையும் படைத்து சீராக்கினான். அவனே நெறிமுறைகளையும் வகுத்து வழிகாட்டினான் என குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வசனிடையே இடம்பெற்றுள்ள இணை இடை சொற்கள் வாவ் மற்றும் ஃபா அல்லாஹ் என்ற ஒருவனின் பண்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுவதை காட்டவே வந்துள்ளது. 3வதாக, அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என தொடங்கும் 3வது வசனம் முதலில் இணை வைப்பவராக இருந்து பின்னர் இறை நம்பிக்கை கொண்ட அரபுகளையும் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பெற்றவற்றையும் நம்புவார்கள் என தொடங்கும். 4வது வசனம் முதலில் வேதக்காரர்களாக இருந்து பின்னர் இஸ்லாத்தை தழுவிய இறை நம்பிக்கையாளர்களையும் சுட்டும். இக்கருத்தை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். இந்த 3ஆம் கருத்தே பொருத்தமானது என்பதற்கு பின்வரும் வசனங்களின் நபிவனியும் சான்றுகளாக அவர்கள் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் மீதும் உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியோர் வேதக்காரர்களில் உள்ளார்கள் என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். இதற்கு முன் யாருக்கு நாம் வேதத்தை வழங்கியுள்ளோமோ அவர்களுக்கும் இவ்வேதத்தை நம்புகிறார்கள். அவர்களுக்கு இதுக்கு ஓதி காட்டப்பட்டால் நாங்கள் இதை நம்புகிறோம், நிச்சயமாக இது எங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது உண்மையாகும். இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாகவே இருந்தோம் என அவர்கள் கூறிய அந்த அத்தாட்சியும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேர்
தங்களின் நற்செயல்களுக்காக 2 தடவை பிரதிபலம் வழங்கப் பெறுவார்கள். ஒருவர் தம்முடைய நபியை நம்பிக்கை கொண்டதுடன் என்னையும் நம்பிக்கை கொள்கிற வேதக்காரர்கள், அதாவது இப்போ ஈசா நபியை ஏற்றிருக்காங்கன்னா ஈசா நபிக்கு அப்புறம் இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஏற்றுக்குவதன் காரணமாக மற்றொருவர் தம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுகிற அடிமை, இன்னொருவர் தம் அடிமை பெண்ணுக்கு நல்ல ஒழுக்கம் போதித்து பின்னர் விடுதலை செய்து அவளையே திருமணம் செய்து கொள்வார் என கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படுது. இக்கருத்துக்கள் எல்லாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கருத்தை தெளிவானது. அவர்கள் கூறுகிறார்கள், அல் பக்கரா அத்தியாயத்தின் ஆரம்ப 4 வசனங்கள் 2 மற்றும் 5, 2 - 5 இறை நம்பிக்கையாளரின் பண்புகள் குறித்தும், அடுத்த 2 வசனங்கள் 6, 7 இறை மறுப்பாளர்களின் பண்புகள் குறித்தும், அடுத்து 13 வசனங்கள் 8 - 20 நயவஞ்சகர்களின் பண்புகள் குறித்தும் பேசுகின்றன. ஆகவே ஆரம்ப 4 வசனங்கள் அந்த தன்மையில் உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பொருந்தும். அரேபியர், அரேபிய அல்லாதோர், வேதக்காரர்கள், மனிதர்கள் மற்றும் ஜின்கள் என அனைவரும் இதில் அடங்குவார்கள். இவ்வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்புகள் ஒன்று இருந்து மற்றொன்று இல்லாமல் இருப்பதும் சரியாகாது. ஒன்றுக்கொன்று அவசியமான நிபந்தனையான பண்புகளாகவும் இவை மறைவானவற்றை நம்புதல், இறுதி தூதர் கொண்டு வந்த உண்மைகளையும் முந்தைய தூதர்கள் சொன்ன உண்மைகளையும் நம்புதல், மறுமையை உறுதியோடு ஏற்றல் ஆகிய இந்த அம்சங்களில் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்க இயலாது. இதை பின்வரும் வசனங்களில் ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அது அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவன் தன்னுடைய இந்த தூதருக்கு அருளியுள்ள வேதத்தையும் இதற்கு முன்னன் அவன் அருளிய வேதங்களையும் நம்புங்கள் என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். எங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம், மேலும் எங்கள் இறைவன் உங்கள் இறைவனும் ஒருவேனதே என்றும் அவர்கள் கூறுகிறார் என அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அத்துடன் அனைத்து இறை நம்பிக்கையாளர் நிலையும் இவ்வாறு இருக்கும் என்றும் பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார், அவ்வாறே இறை நம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானங்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். இறை தூதர்களில் யாரை நாங்கள் வேற்றுமைப்படுத்தி வித்தியாசம் பாராட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் என நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் விளக்குகிறான். கண்ணியமானவர்களை பாருங்கள், அப்போ சூரா அல் பக்கரா தான் அல்லாஹ் 2 - 5 வரை இறை நம்பிக்கையாளர் பண்பை பற்றி பேசுகிறான். அடுத்து 6 - 7 வரை இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறை மறுப்பாளர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். அடுத்து 8 - 20 வரை நயவஞ்சார் உடைய பண்புகள் குறித்தும் பேசுகிறான். அப்போ பாருங்கள், இதெல்லாம் அல்லாஹ் எப்படி ஒரு 3 மனிதர்களை பிரித்து அதுக்கப்புறம் குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் விளக்கத்தை கொண்டு போகிறான். அல்லாஹ் முதல்ல கூறக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பட்டியலில் நம்மளும் வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக. அப்போ இந்த 2 ஆயத்தை படித்தோம். இது ரெண்டுமே நமக்கு இதுதான் நம்முடைய பண்புகளாக இருக்கும். அதுக்கான முயற்சியை தான் நம்ம செய்யணும். அப்போ குர்ஆன் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லவர்களுடைய பண்புகளை சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுதான் குர்ஆனுடைய ஆராய்ச்சின்னு சொல்கிறது. நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் குர்ஆன் எது நலவு சொல்லுது என்பதாக. என்ன நலவு சொல்லுது எடுத்து படிக்கும் போதே தெரியும். அல்லாஹ் முதல்ல பேசக்கூடிய இத்தனை ஆயத்துகள் நல்லவர்களை பற்றி. நாளைக்கு 5வது இது நல்லடியார்களுக்கு சொல்லப்பட்டது தான். அடுத்து 6 - 7 இந்த ரெண்டுமே காஃபியர்களுக்கு குறிச்சும் இன்னும் அவருடைய உள்ளத்தை குறித்தும் நல்லா பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதையும் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளை தருவானாக. எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளை இருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.